என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன் இல்லத்திற்கு வர ஒருவருக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேன். சில காலமாக இவர் வருவதற்கு அனுமதி இல்லாமல் தான் இருந்தது. ஏனென்றால் இவரால் உனக்கு பல சோதனைகள் இருந்ததனால் இவர் உன் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் உன் வீட்டில் சில சண்டைகளும் சச்சரவுகளும் சலசலப்புகளும் இருந்ததனால் இவர் வருவதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாளைய தினம் இவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் உன் வீட்டிற்கு வந்து என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதனை நானும் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையில் இவர்கள் மாறி இருக்கிறார்களா இல்லையா என்பதனை இந்த கருப்பன் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பு இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு இருந்தார்கள், முன்பு இவர்களினுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது, இப்பொழுது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதனை நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இவர்கள் உன்னை தேடி வர எண்ணுகிறார்கள் என்றால், மீண்டும் மீண்டும் இவர்கள் உன்னை தேடி வர யோசிக்கிறார்கள் என்றால், உண்மையில் இவர்களுக்குள் மாற்றம் இருக்கிறதா? இவர்களுக்கு தெரியும் நீ தெய்வத்தின் அருளை பெற்ற குழந்தை என்று. அப்படியானால் அதையும் மீறி இனி எதையெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதனையும் நாம் உணர வேண்டும் அல்லவா? இனி எந்த ஒரு காரியத்தில் இவர்கள் அடியெடுத்து வைத்தாலும் நிச்சயமாக அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அது சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களையும் நம்மிடம் நடிக்கின்ற மனிதர்களையும் அடையாளம் காண முடியாமல் இருப்பதுதானே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை தவிர்க்க உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருப்பன் ஒன்றை சொல்ல நினைக்கிறேன் என்றால் அதை முதலில் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளும் அப்பனின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னிறுத்தும் இந்த நேரம் இனி எந்நாளும் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். கருப்பன் துணை இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் உனக்கு நடக்க வேண்டிய காலம் இது. உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் நேரம் இது. எதையும் சர்வசாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நாம் தொலைத்து விட முடியாது. நமக்கான நேரம் இது, நமக்கான வாழ்க்கை இது, நம்மை நம்பிக்கையோடு வழிநடத்தும் உண்மையான விஷயம் இது. தெய்வம் வந்து நமக்கு ஒன்றை எடுத்துச் சொல்ல முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதை பற்றியும் யோசித்து நாம் கலங்க வேண்டாம் அல்லவா? இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் சரியாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் உன்னை வழிநடத்த வேண்டும் என்று வருகின்ற இந்த காலம் இந்த கருப்பனும் உனக்கு துணையிருந்து உன்னை நிச்சயமாக வாழ வைக்க வேண்டிய காலம். எது நடந்தாலும் நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையை பேரன்போடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. அப்பனின் அன்பு உனக்கு எல்லா தருணங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து நிற்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்வது போல உனக்கு நல்லது வேண்டி நான் செய்யும் இந்த விஷயங்கள் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே கைவிட்டு விடாமல் என் பிள்ளை நீ நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் சில தருணங்கள் உனக்கு சில விஷயங்களை நிச்சயமாக புரிய வைக்கலாம் அல்லவா? சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த நாளும் இந்த தெய்வம் சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ மீட்டெடுத்து விட வேண்டும். என் குழந்தையை,
இப்படி ஒருவரை நான் உன் இல்லத்திற்குள் வரவழைக்க இன்று முடிவு செய்ததற்கு காரணம் இதுதான். உன்னை ஆட்டிப்படைக்கும் பல சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் தருகின்ற இந்த மனிதர்களை நாம் நிச்சயமாக உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டு விட்டோமானால் இதிலிருந்து நம்மால் நிச்சயமாக தப்பித்து விட முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நம்மால் மீண்டு விட முடியும். நமக்கு நடக்கும் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நமக்கான நேரம் இது என்னவாக மாறும் என்று தெரியாமல் என் குழந்தை இனி ஒருபோதும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய இந்த மாற்றத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் மனது எப்படிப்பட்டது, என் குழந்தையின் மனது எப்படியெல்லாம் யோசிக்கும், என் குழந்தை எதையெல்லாம் பற்றி சிந்திக்கும் என்பதனை நான் அறிவேன். உனக்கான தேவைகளும் உனக்கான நிலைகளும் உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பது போல எல்லா விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? உனக்காக நான் துணை இருப்பதை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். எந்த நேரமும் நமக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்துகின்ற இந்த காலம். கருப்பன் சொல்வதையும் நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கருப்பன் உன் வாழ்க்கைக்கென்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதில் எல்லாமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் வருகின்ற நேரம் கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருப்பது உனக்கு எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம்தானே. தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருப்பது இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கையில் இது போன்ற பல முக்கியமான தருணங்களை எல்லாமும் நீ விட்டுவிடாமல் உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ உறுதிப்படுத்தி கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து கொள்ளும் பொழுது இனி உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட இனி நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. சந்தோஷம் என்பது நான் இருந்து உனக்கு கொடுக்கும் இந்த காலம் இனி எல்லாவற்றையும் மேலும் மேலும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை நினைத்து என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ கலங்க வேண்டாம். உனக்காக நான் எதையும் சொல்லிக் கொடுக்க வருவேன். இந்த கருப்பன் முன்னின்று எதையும் உனக்கு நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் உனக்கு எதையுமே உருவாக்கி தருகின்ற பொழுது என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் எதையும் தொலைத்து விடாதே. இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கட்டும். அப்பன் சொன்னது போல உனக்கு பல நல்ல மாற்றங்களை தரட்டும். கருப்பனின் அன்பு ஒன்று போதும் என்று நாம் நினைத்தது போல இனி உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உனக்கான தேவைகள் இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். கருப்பனின் எண்ணங்கள் உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்த இப்பொழுது முன் வந்திருப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதுதான். உன்னை சுற்றி பல தீமையான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதுதான். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சோதனைகள் வந்து கொண்டிருப்பதுதான் அத்தனைக்கும் காரணமாகிவிட்டது. வேண்டாம் என்று நாம் உதறினாலும் சரி, வாழ்க்கை நம்மை ஏதோ ஒன்றோடு பின்னி பிணைத்து விடுகின்றது. எதையோ ஒன்றை நாம் சார்ந்து இருப்பது போன்ற ஒரு நிலையை கொடுத்து விடுகின்றது. எவ்வளவுதான் இந்த மனிதர்களோடு நாம் சார்ந்து விட நினைக்காவிட்டாலும் மனிதர்களை தாண்டிய சில விஷயங்களை
நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னோடு பின்னி பிணைத்து விடுகின்றது. ஏன் அப்படி மனிதர்களை தாண்டி எந்த ஒரு உயிரினம் இருக்கிறது என்று கேட்கிறாயா? வாயில்லாத ஜீவன்கள். இவர்கள் எல்லோருமே உன்னுடைய அன்பை உறுதியாக பெற தகுதியானவர்கள். எந்த நிலையிலும் உனக்கு துரோகத்தை செய்ய நினைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையோடு இவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது போன்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் நான் நடத்துவதற்கு முழுக்க காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமும் உன் மனதை நொறுக்கி உனக்கு ஒரு நல்ல ஆறுதலை தேட வைக்கும். அப்பொழுது இது போன்ற விஷயங்கள் உன் மனதிற்கு ஆறுதலாக நிற்கும். இது போன்ற உயிரினங்கள் உன்னுடைய மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும். இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நாம் காண்கிறோமே என்று சொல்லி, என் குழந்தை, எப்பொழுதுமே நீ பெருமைப்பட்டு கொண்டே இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக இந்த கருப்பன் நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். கருப்பன் உனக்கு என்ன சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். ஏனென்றால் நம்பிக்கையினால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எதையும் நம்மால் பெற முடியும். அதுவும் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு அதனை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் என்ற தெய்வம் உன்னை சூழ்ந்து வரும் இந்த காலம் இனி அத்தனையும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருப்பது உனக்கே புரியும். இந்த தெய்வம் வருவது உனக்கு நிச்சயமான ஒரு நிலையை நல்லபடியாக உருவாக்கி தரும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்கான நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கை தருவதை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது. உன்னை இந்த கருப்பன் தன் வசமாக்கி கொண்டு எதையும் வற்புறுத்துவதில்லை. உனக்கு நல்லது நடக்க நான் சொல்கிறேன், அதை மட்டும் புரிந்து கொள். நாளைய தினம் எந்த ஒரு நபர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரும்பொழுதெல்லாம் உனக்கு தீமைகள் நடக்கிறதோ அந்த நபர் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள், அதாவது உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய போகிறார். இவர்களிடத்தில் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. திரும்ப திரும்ப இவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். நீயும் அதற்கு ஏற்றது போலத்தான் நடந்து கொள்கிறாய். அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுப்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நான் உனக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்கள், உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த ஒருவருக்கு உன் வீட்டிற்குள் வந்து எப்பொழுதும் உன் பூஜை அறையை பார்ப்பதும், உன் வீட்டிற்குள் அங்கென்ன இருக்கிறது இங்கென்ன இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு மனதில் சிறு மாற்றங்களை நான் கொடுத்திருக்கின்றேன். இவருக்கு மனதில் சில புரிதல்களை நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை வேறறுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்குள் நேர்மறையான விஷயங்களையும் நான் கொடுத்திருக்கின்றேன். நேர்மறையான எண்ணங்களை இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். நேர்மறையான உணர்வுகளை இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் சொல்லிக் கொடுக்கும்படி இவர்களுக்கு ஒரு புரிதலை நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே நிச்சயமாக உன்னை வாழச் சொல்ல வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த காலம் நீ எல்லாவற்றையும் சரியாக உறுதிப்படுத்தும் காலம். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதுமே தீய எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருந்த இவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. அவர்களினுடைய மனதிலும் மாற்றங்கள் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இவர்களுக்குள்
சில மாற்றங்கள் தெரிகிறது. அதனால் மீண்டும் உன் இல்லத்திற்குள் இவர்கள் நுழையப் போகிறார்கள். என் குழந்தையே, இவர்கள் யாரென்று நான் உனக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. நாளை வரும்பொழுது நீ கண்டு கொள்வாய். உன் வாழ்க்கையில் சில விஷயங்களில் அக்கறை உள்ளவர்கள் போல நடந்து கொள்வார்கள். ஆனால் முழுக்க முழுக்க அது அக்கறை இல்லை, பொறாமை எண்ணங்கள் என்பது பின்னாளில் ஒரு நாள் நமக்கு தெரிய வரும். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலேயே அதை நாம் கண்டுபிடிப்போம். அப்படித்தான் இவர்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த கருப்பனினுடைய கோபத்திற்கு ஆளாகி இவர்களை உன் இல்லத்திற்குள் வருவதை நான் தடுத்து நிறுத்த பல முயற்சிகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் இதையெல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லவும் செய்தேன். இதையெல்லாமும் இவர்களோடு சேராதே, இவர்களை உன் இல்லத்தில் அனுமதிக்காதே என்று நான் சொல்லியிருந்தேன். ஒருவரை ஒதுக்குவது நாம் செய்யக்கூடாது. ஆனால் அவர்களினுடைய எண்ணங்கள் இவ்வளவு மோசமானதாக இருக்கும் பொழுது அதை நாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகி விடுகின்றது. இதை மாற்றிவிட வேண்டும். இதனை பல மாற்றங்களுக்குள் நாம் நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இந்த கருப்பன் நான் உனக்கு துணையாக நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் இந்த காலம் நீ எதையுமே உணர்ந்து கொள்ள வேண்டும், எதையுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் இல்லை என்பதுதான் உண்மை. இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் இனி ஒருபோதும் தூக்கி சுமக்கும்படியான நிலையில் இல்லை என்பதுதான் உண்மை. இதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக கணித்து விடுவாய். இவர்களுக்குள் நேர்மறையான எண்ணங்களை விதைத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு தவறை உன் இல்லத்திற்குள் இவர்கள் செய்ய நினைத்தால் இதற்கு இவர்கள்தான் இனிமேல் வருத்தப்பட வேண்டும். நாளைய தினம் மாசி மாதத்தினுடைய கடைசி நாள், மாசி மாதம் 30ஆம் தேதி. இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தெய்வம் முன் வந்து நிற்கக்கூடிய நாள். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நாள். காரடையான் நோன்பு, அதாவது சாவித்திரி தன் கணவனான சத்தியவானின் உயிரை யமனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்த ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நோன்பிருக்கின்றவர்கள் தெய்வத்திடம் விரதமிருந்து தன் கணவனுக்காக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் நினைத்த காரியத்தை நிச்சயமாக சாதிக்க வேண்டும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு துணை இருக்கப் போகிறேன் என்பதுதான் உண்மை. நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லப் போகிறேன் என்பதுதான் உண்மை. இனிமேலாவது இது போன்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் தெய்வத்தின் அன்பை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். கருப்பனுடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிலையாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி அன்பு என்றுமே உன்னை வாழச் சொல்லும் இந்த நேரம் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம் இல்லத்திற்குள் ஒருவரை வெளியே நிற்க வைப்பதை விட இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பதனை நாம் தெரிந்து கொள்ள நினைப்பதுதான் உண்மை. இவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பின்படி இவர்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்களா என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் உணர்ந்து புரிந்து நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையை இனி நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை. கருப்பன் சொன்ன விஷயத்திற்கு நிச்சயமாக வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீ முன்னிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தெய்வம் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொள்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.